ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம களி, இட்லி, தோசைக்கு சூப்பரான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதும் 5 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா ஒரு 3/4 பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இதோட 5 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகாவும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதோட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும். இந்த புளி கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ கடாயிலேருந்து எண்ணெயை வடிச்சிட்டு இந்த வெங்காயம் பூண்டு மட்டும் தட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். மீதி இருக்கிற அதே ஆயிலில் 1/2 கப் அளவு வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். தீயை மிதமாக வச்சுட்டு இந்த வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆயிலில் வேர்க்கடலையை வறுத்து செய்யும்போது சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வேர்க்கடலைலாம் நல்லா வறுபட்டுடுச்சு. மேல் தோலெல்லாம் உங்களுக்கு வெடிச்சிருக்கு. வேர்க்கடலையோட நிறமும் மாறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வெங்காயம் இருக்கிற அந்த தட்டில் சேர்த்து ஆற வச்சிடலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் கூடவே ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்துடலாம். இப்போ இந்த உளுந்து நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சட்னியில் சேர்த்திடலாம். அவ்வளோதான், வேர்க்கடலை சட்னி ரெடி. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் தோசைக்கு செஞ்சுருக்கேன். இது இட்லி, தோசை, அப்புறம் களிக்கு நல்லாயிருக்கும். லேசான புளிப்போடு நல்ல சீரக வாசனையோடு இந்த சட்னி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.